தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Et la gloire pour notre Seigneur. உங்களோடு நான் பேசும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது, Et lorsque j'ai attendu dans la présence de Dieu afin de parler avec vous, பரலோக தேவனால் கிடைக்கப்பட்ட திருவசனத்தை உங்களோடு கூட இந்த 7 நாட்களும் நான் பேச et போகிறேன். je vais parler la parole qui m'a été donnée par le Seigneur du ciel ces 7 jours. தேவன் இந்த 35வது வருஷத்தை உங்களுக்கு என்னவாக ஏற்படுத்தி இருக்கிறார்? Et en quoi le Seigneur a établi ces 35 années pour vous? நான் பேச போகிற செய்திகள் உங்களுக்கு தீர்க்கதரிசனமான செய்தி. Et ce que je vais vous parler, ce seront des paroles prophétiques. தேவன் உங்களோடு பேசுவதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Et vous devez prendre note de ce que Dieu va parler avec vous. சியோன் சுவிசேஷக திருச்சபைக்கு இந்த ஆண்டு கிரீடம் முடிசூட்டப்பட போகிற வருஷம். Et la couronne va être mise à l'église de Sion cette année. நம்முடைய தலைமை போதகருக்கு கிரீடம் முடிசூட்டப்பட போகிற Et aussi வருஷம். on va couronner notre pasteur principal de cette église. உங்கள் அத்தனை பேருக்கும் கிரீடங்கள் காத்திருக்கின்றன. Et vous tous, vous avez des couronnes aussi qui vous attendent. யாருக்கு கிரீடம் சூட்டப்படும்? Et pour qui on va couronner de couronnes? தேவன் ஒரு மனிதனுக்கு கிரீடம் சூட்ட வேண்டுமானால் Et si Dieu veut couronner une personne, அவனிடத்தில் பல தகுதிகளை அவர் எதிர்பார்க்கிறார். Dieu attend quelques qualités chez lui. அந்த எதிர்பார்ப்புகளை அம்மனிதன் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது, Et lorsque cet homme accomplit ces qualités, பரலோக தேவன் அவனுக்கு முடிசூட்டுகிறார். et le Seigneur du ciel va le couronner. கிரீடங்கள் Des என்று சொல்லும் பொழுது, Et lorsqu'on parle de couronne, ஜெயம் பெற்றவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. et ça est dû pour celui qui a vaincu ou a reçu la சோதனைகளை victoire, ஜெயித்தவனுக்கு கொடுக்கப்பட celui qui a வேண்டியது. vaincu les épreuves. பலவிதமான பரீட்சைகளையும் சோதனைகளையும் தாண்டினவனுக்கு கொடுக்கப்பட C'est வேண்டியது. celui qui a passé les épreuves et qui a réussi ces épreuves. 34 வருஷம் இந்த ஊழியம் பல பரீட்சைகளையும் சோதனைகளையும் தாண்டி விட்டன. Et ces 34 années, cette église a traversé de nombreuses épreuves. துக்கத்தை கண்ட நாட்கள் முடிவடைகிறது. Et les temps de tristesse sont finis. வருத்தமும் சஞ்சலமும் ஓடி போகிறது. Et aussi les tristesses et les allégresse sont finies. தேவன் உங்களை கனப்படுத்த போகிற Et le Seigneur- 35வது வருஷம், Et le 35e année, le Seigneur va vous honorer. உங்கள் ஊழியத்தை கனப்படுத்த போகிற 35வது Et en வருஷம், 35e anniversaire, il va vous aider, il va honorer votre மறைமுகமாய் நீங்கள் ministère. வாழ்ந்திருந்த ஒவ்வொரு தியாகங்களையும் கனப்படுத்த போகிற வருஷம் C'est இந்த une année où il 35வது va வருஷம். honorer tout ce que vous avez fait en cachette, en secret. விசுவாசிகளை ஆயத்தப்படுங்கள். Les fidèles, soyez prêts. இந்த ஊழியத்தோடு மறைமுகமாய் வெளியரங்கமாய் எந்த விதத்திலாகிலும் நீங்கள் உதவியாயும் உத்தாசையாயும் இந்த தரிசனத்தோடு இணைந்திருப்பீர்கள் என்றால், Et si vous êtes unis avec cette vision en secret ou en உங்களை découvert, நோக்கியும் அந்த கிரீடம் cette வரப்போகின்றன. couronne va se diriger vers vous aussi. கிரீடங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு Et les கிடைக்கும். couronnes vont venir de Dieu. மனுஷன் ஒரு மனிதனுடைய தலையில கிரீடத்தை சூட்டும் பொழுது Et lorsque l'homme va vous couronner, அதை மனுஷன் மீண்டும் பரிகரிப்பான். et l'homme peut le récupérer. ஆனால் தேவன் Mais Dieu, ஒரு மனுஷனுக்கு கிரீடங்களை சூட்டும் பொழுது lorsqu'il va me couronner avec des couronnes, அதை l'homme, மனிதனுக்கு அதிகாரம் இல்லை பறிப்பதற்கு. et il n'a pas l'autorité afin de தேவன் l'homme de récupérer உங்களுக்கு cette couronne. சூட்டின கிரீடத்தை தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து எடுபடுவதில்லை. Et sans l'autorisation du Seigneur, la couronne qui a été mise sur votre tête ne sera pas enlevée. நான் உங்களோடு பேச போகிற இந்த தேவ செய்திகளுக்கெல்லாம் ஒரு மூல வசனத்தை, தலைப்பு வசனத்தை, திறவுகோல் வசனத்தை உங்களுக்கு காட்டிக் கொடுக்க Et விரும்புகிறேன். je vais vous démontrer un verset clé de cette parole. ஏசாயா 62 அதிகாரம் Dans Ésaïe chapitre 62, வசனம் 3. verset 3. The book of Isaiah chapter 62 verse 3. Ésaïe chapitre 62, verset 3. வாசிக்க On கேட்கலாம். va lire. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ராஜமுடியுமாயிருப்பாய். Tu seras une couronne éclatante dans la main de l'Éternel, சபையார் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு முறை கூட turban வாசிப்பீங்களா? royal dans la main de Dieu. ஸ்கிரீனை பார்த்து கூட வாசிக்கலாம். On va 1 lire. 2 3 go.
இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுவே. Et c'est la promesse que le Seigneur vous donne cette année. நீங்கள் ராஜ முடி, Et vous êtes le turban நீங்கள் royal. அவருடைய கரத்தில் இருக்கிற கிரீடங்கள். Et vous êtes les couronnes dans sa main. Honor coming. Et l'honneur vient. கனம் உங்களை நோக்கி Et வருகிறது. la gloire se dirige vers vous. நீங்கள் மனுஷரிடத்தில் பட்ட அவமானங்களுக்கும் பாடுகளுக்கும் நிந்தைகளுக்கும் பழி சொற்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை இந்த ஆண்டிலே Et ஏற்படுத்துகிறார். le Seigneur va établir une fin pour toute humiliation que vous avez subie auprès des hommes. 5 கண்டங்களும் உங்களை பார்க்க Et போகின்றன. les 5 continents vont vous regarder. தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களை, ஊழியங்களை, விசுவாசிகளை தேவன் இந்த ஆண்டு ராஜ முடியாகவும் அலங்காரமுமான கிரீடமுமாக இந்த வருஷம் மாற்ற Et போகிறார். aujourd'hui, les vrais serviteurs de Dieu seront un turban royal et une courante éclatante. இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் தலையிலே இப்பொழுதே அந்த கிரீடங்கள் வந்து அமருவதாக. Et au nom de Jésus, vous qui écoutez la parole, que cette couronne descende sur votre tête. பெற்றுக்கொண்ட 4 பேருக்காக Et ஸ்தோத்திரம். je remercie pour les 4 qui ont reçu. பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆமென் Et சொல்லுங்க. ceux qui reçoivent, dites Amen. பரலோகம் உங்களுக்காக ஏற்படுத்தின கிரீடங்கள் இப்போதே உங்கள் தலையின் மேல் Et les வரப்போகின்றன. couronnes préparées par le ciel pour vous descendent sur vos têtes. இனி நீங்கள் செத்து போவதில்லை. Et vous ne serez point morts. அப்படி என்றால் என்ன? Qu'est-ce que ça veut dire? வேதம் சொல்லுகிறது இனி உன் முகம் செத்து போவதில்லை. Et la Bible dit ton visage ne sera plus இனி உன் முகம் morte. வாடி Et tu போவதில்லை. seras plus இனி affligé. நீங்கள் துக்கமுகமாய் Et tu இருப்பதில்லை. seras plus உங்கள் attristé. கண்ணீரை கேட்ட தெய்வம் ஒருவர் Le இருக்கிறார். Seigneur qui a entendu tes உங்கள் pleurs, il est là. அலைச்சல்களை எண்ணினவர் ஒருவர் Et இருக்கிறார். celui qui a vu tes tristesses, il உங்கள் est là. உழைப்புகளை பார்த்த தெய்வன் ஒருவர் Celui qui a vu இருக்கிறார். tes pensées, il est là. இன்றைக்கு இவ்வளவு பெரிய சபை உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். Et on voit qu'une grande église est établie aujourd'hui. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தனி மனிதன் இந்த ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்ததின் விளைவுதான் இவ்வளவு பெரிய அலங்காரம் இந்த மாலை வேளையில வந்து Et அமர்ந்திருக்கிறோம். c'est le résultat parce qu'un homme, il y a 35 ans, s'est consacré pour faire cela. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல Et விரும்புகிறார்? aujourd'hui, qu'est-ce que le Seigneur veut எத்தனையோ faire? மறைவான கண்ணீர் உண்டு. Et combien de pleurs que tu as? எத்தனையோ மறைவான பாடுகள் உண்டு. Et combien de tribulations tu as? எத்தனையோ மறைவான நிந்தைகள் உண்டு. Et combien d'humiliations tu as? இந்த ஊழியத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறதுனால விசுவாசிகளாகி உங்களுக்கும் அந்த பாடுகள் Et parce que உண்டாயிருந்திருக்கும். vous êtes unis dans ce ministère, vous avez des tribulations aussi. ஊழியக்காரரோடு நீங்கள் துணை நின்றதனால अनेகர் உங்களை Et பகைத்திருப்பார்கள். parce que vous êtes aussi avec les serviteurs, beaucoup se sont moqués de vous. ஆனால் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். Mais moi, je vous souhaite les நீங்கள் salutations. கூட நின்றதனால C'est parce que vous avez tenu avec தேவ eux. தரிசனம் இந்த பாரிஸ் பட்டணத்திலே நிறைவேறி Et இருக்கிறது. dans cette ville de Paris, la vision va être accomplie. யூதாசுகள் கடந்து Et போனார்கள். les Judas sont traversés. பயங்கரமான துரோகிகள் கடந்து Les போனார்கள். traîtres sont partis. நன்றி மறந்தவர்கள் கடந்து Et போனார்கள். les ingrats sont partis. ஆனால் நன்றி உள்ள உங்கள் மூலமாய் இந்த தேவ தரிசனம் இந்த தேசத்திலே நிறைவேறி Et இருக்கிறது. grâce à vous, les reconnaissants, la vision est accomplie dans ce உங்களுக்காக pays. நல்ல கரங்களை தட்டி Donc ஆண்டவருக்கு நன்றி applaudissez pour சொல்லுங்கள். vous-même. சத்தமாய் ஹalleluya. Et dites fort Alléluia. தேவ பிள்ளைகளே, Et vous, enfants de Dieu, இந்த வருஷத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கணத்திற்கு நேரே ஊழியமும் குடும்பங்களும் போக போகின்றன. et cette année, les familles et le ministère vont se diriger vers des honneurs différents. அப்ப அந்த கிரீடங்கள் உங்கள் தலையின் மேல் வரும் பொழுது Et lorsque ces couronnes viennent sur vos têtes, அந்த கிரீடங்கள் அவைகளை குறித்த ஒரு வேத அறிவு நமக்கு இருக்க வேண்டும். nous devons avoir une connaissance biblique sur ces couronnes-là. வேத வசனத்திலே கிரீடங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். Et vous devez connaître qu'est-ce qui est dit sur les couronnes dans la parole de Dieu. அதை குறித்து தான் இந்த 7 நாட்களும் என்னுடைய பகுதி வரும் பொழுதெல்லாம் கிரீடங்கள் என்கிறதான சத்தியத்தை உங்களோடு பேச Et போகிறேன். à chaque fois que c'est mon tour, je vais vous parler ces 7 jours des couronnes. என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் விதைத்த ஒரே ஒரு பெரிய ஆழமான ஊண்டுதல், Et c'est une semence que le Seigneur a semée dans mon cœur aujourd'hui. சபையில் இருக்கிற ஒருவராகிலும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. Et personne doit rater la couronne qui est due pour lui-même. சரியாய் வேத ஞானத்தோடு அவைகளை சுமந்து
பாதுகாக்க வேண்டும். Et vous devez la garder et protéger selon la parole de Dieu. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். Si vous lisez Apocalypse chapitre 3 verset 11, வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. Apocalypse verset 3 verset 11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. Je viens bientôt, retiens ce que tu as afin que personne ne prenne ta couronne. இவ்வசனத்தில் 2 விஷயத்தை நாம் கவனிக்க Et வேண்டும். nous devons observer 2 choses dans ce verset. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Je viens bientôt. அப்படி என்றால் தேவன் என்ன சொல்ல வருகிறார்? Donc qu'est-ce que le Seigneur vous dit par நாம் இந்த cela? பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே Et lorsque je vis sur cette terre, சில கிரீடங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறாராம். le Seigneur nous donne quelques couronnes. அவர் அந்த கிரீடங்களை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உங்களை சுமக்கும்படி செய்வாராம். Et le Seigneur va vous faire porter cette couronne durant votre vie sur terre. அந்த கிரீடங்களை பத்திரமாய் அவருடைய ரகசிய வருகை வரையிலும் நீங்கள் சுமந்திருப்பீர்களானால், Et si vous retenez cette couronne jusqu'à la venue secrète du Seigneur, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் et celui qui dit je reviens bientôt, அவருடைய வருகையின் நாளிலே அந்த கிரீடம் உங்கள் மீது இருக்கிறதா என்று பரிசோதிப்பார். et il va examiner à son arrivée si cette couronne est bien sur vous. அந்த கிரீடத்தை பற்றியிருக்கிற மனுஷனை மனுஷியை தான் Et- அவர் உன்னதத்திலே அழைத்து போய் பரலோகத்திலும் சில கிரீடங்களை அவன் தலையிலே Et சூட்டுகிறார். c'est l'homme ou la femme qui a cette couronne qui va ramener au ciel, il va encore donner des couronnes au ciel. ஏதோ கிரீடங்கள் என்று சொன்ன உடனே பரலோகத்துக்கு போய் தான் எல்லா கிரீடங்களும் நமக்கு கிடைக்க போகிறது என்பது அல்ல. Et quand je parle de couronne, c'est pas uniquement au paradis que nous allons les இந்த recevoir. பூமியில் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழும் பொழுதே Et lorsque vous vivez intègrement et juste dans ce monde, நீங்கள் அந்த சில கிரீடங்களை பெற்றுக்கொள்வீர்கள். vous allez recevoir ces couronnes. அந்த கிரீடங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் Et vous qui avez reçu ces couronnes, வேறு ஒருவரும் பறித்துக் கொள்ளாதபடி உனக்குண்டானதை நீ பற்றிக் கொண்டிருக்க கவனமாயிரு என்று கர்த்தர் et tu சொல்லுகிறார். dois prendre garde et retenir ce que tu as afin que personne ne prenne ta couronne. அதற்காக தான் இந்த 7 நாளும் படிப்பினை செய்ய Et c'est போகிறோம். pour ça que nous allons étudier ces 7 jours. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட எனக்கு கொடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு கிரீடங்களையும் அவர் வரும் நாள் வரையிலும் நான் பத்திரமாய் காத்துக்கொள்ள Et வேண்டும். les couronnes qui m'ont été données lors de mon salut, je vais le garder jusqu'à son arrivée. கிரீடத்தை கொடுத்தவருக்கு கிரீடத்தை மறுபடியும் எடுக்க முடியும். Et celui qui a donné les couronnes peut le retirer aussi. காரணம் அவர்தான் ராஜாதி ராஜா. Parce que c'est lui le roi des rois. அவர்தான் கர்த்தாதி C'est கர்த்தர். lui l'éternel des அவர் éternels. சர்வ வல்லமையுள்ள Et தேவன். c'est le Dieu tout-puissant. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்த்தவும் அவருக்கு அதிகாரம் Et உண்டு. il peut élever et rabaisser qui que ce soit. எந்த பேதையையும் ஞானவானாய் மாற்ற அவருக்கு அதிகாரம் உண்டு. Et l'insensé, il peut le rendre sage. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் எல்லாம் செய்ய வல்லவர்? Et combien de personnes pouvez-vous croire qu'il est puissant pour tout faire? அப்படி என்றால் இவ்வளவு கடினத்தோடும் உழைப்புகளோடும் உங்களை நோக்கி இந்த 35வது வருஷத்தில் வரப்போகிற பெற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு கிரீடங்களையும் வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதாகிலும் நீங்கள் அதை விட்டுவிடாதபடி வேறு ஒருவன் பறித்து கொண்டு போக விடாதபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை பற்றிக் கொண்டிருக்க கவனமாயிருங்கள். Et vous devez faire attention de garder toutes les couronnes que vous avez reçues sur cette terre. சவுல் என்கிற மனிதனை பார்க்கிறோம். Et nous voyons l'homme Saül. அவனை Saul. ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ராஜரிக முடியை சூட்டினதும் ஆண்டவர்தான். Et c'est le Seigneur qui l'a oint roi et il lui a donné la couronne de roi. ராஜரிக கிரீடத்தை சவுல் தலையிலே வைத்ததும் ஆண்டவர்தான். C'est le Seigneur qui a mis la couronne royale sur la tête de அதே Saul. சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே சில குணாதிசயங்களில் மாற்றுப்படும் பொழுது Et lorsque cet homme Saul a changé son caractère, அவனுடைய கிரீடத்தை பறித்து இன்னொருவனாகிய தாவீதுக்கு கொடுத்ததும் கர்த்தர்தான். et c'est l'Éternel qui a enlevé sa couronne et a donné à notre homme David. நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாயிருங்கள். Et vous qui êtes assis, vous devez être clair sur une chose. இன்றைக்கு சில மேன்மையில் நீங்கள் வாழ்கிறதற்கு காரணம், Et si vous êtes dans des hauteurs aujourd'hui, இன்றைக்கு சில உயர்விலே நீங்கள் இருக்கிறதற்கு காரணம், et si vous êtes haut placé aujourd'hui,
இன்றைக்கு நீங்கள் சில மகிமையிலே வாழக்கூடிய காரணம் Et si vous vivez glorieusement aujourd'hui, ஏதோ ஒரு உத்தமன் தன்னுடைய உத்தமத்தில் உண்மை இல்லாமல் போகும் பொழுது c'est அவன் கிரீடத்தை எடுத்துத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். c'est lorsqu'un homme perd son intégrité et sa justice que la couronne de cet homme-là vous est attribuée. எங்களை விட எத்தனையோ பேர் தகுதி உள்ளவர்களாய் இருந்தும் Et même si les gens y sont dignes, ஏன் இன்றைக்கு உங்கள் தலையில் அந்த கிரீடம் இருக்க தெரியுமா? pourquoi cette couronne est sur votre tête? அவனை விட நீ உத்தமனாய் இருந்தாய். Plus que lui, tu es intègre. ஏதோ ஒரு பார்வையில் நீ தாழ்மையாய் இருந்தாய். Et dans un regard, tu étais ஏதோ ஒரு humble. தகுதியில் நீ மறைவாய் தியாகத்தோடு இருந்தாய். Et parce que tu avais une consécration dans ta vie. ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட தாவீது சவுலுடைய கிரீடத்தை அவன் தலையிலே வரும்படியாய் செய்தான். Et David, qui a attiré le cœur de Dieu, a ramené la couronne de Saul sur sa tête. அப்படி என்றால் என்ன சகோதர சகோதரி? Donc qu'est-ce que ça veut dire, frères et sœurs? ஒருவேளை அந்த உத்தமத்தில் நீயும் தவறுவாயே ஆனால் Et si tu échoues dans ton intégrité உன் aujourd'hui, கிரீடமும் வேறு ஒருவனுக்கு போய் விடுவதற்கு அதிக நேரம் பிடிக்காது. et ça va pas prendre beaucoup de temps que ta couronne soit attribuée à quelqu'un d'autre. தேவ மனுஷர்கள் மூலமாக Et à travers les hommes de Dieu, ஊழியர்கள் மூலமாக à travers les serviteurs de சில Dieu. ஊழிய பொறுப்பு உங்க கைக்கு வந்தது, அது ஒரு கிரீடம். Et si vous avez des responsabilités de ministère, c'est des couronnes. உங்களை உண்மை உள்ளவன் நம்பி உங்களுக்கு கையிலே சில ஊழியங்களை கொடுத்தார்களே, அது ஒரு கிரீடம். Parce qu'ils vous ont considéré juste, ils vous ont confié ces ministères dans vos mains. நீங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ்வீர்கள் என்று சொல்லி பரலோகம் நியமித்ததனால உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மெய்ப்பனிடத்தில் பேசினது கர்த்தர், அவர்கள் கரத்திலிருந்து உங்கள் தலைக்கு வந்தது கிரீடம். Et c'est à travers le berger que l'Éternel a établi que ces couronnes vous ont été attribuées à vos mains. உங்களுக்கு உரிய கிரீடத்தை பற்றிக்கொண்ட கொஞ்சம் அஜாக்கிரதை உங்களுக்கு இருக்குமே ஆனால் Et si vous prenez garde à la couronne que vous avez reçue, அந்த கிரீடம் உன்னை தாண்டி வேறு ஒருவனிடத்தில் போவதற்கு அதிக நேரம் ஆகாது. et cette couronne va pas tarder à partir chez quelqu'un d'autre. இதற்கு ஆதாரமாய் யோபு பக்தன் சொல்லுகிற வசனத்தை பார்க்கும் பொழுது நடுங்குகின்றது. Et lorsque nous lisons ce que Job dit comme parole, யோபு 19ஆம் அதிகாரம் வசனம் 9ஐ வாசிக்க et si vous கேட்போம். lisez Job chapitre 19 verset 9, 19:9. Job chapitre 19 verset 9. என்னில் இருந்த என் மகிமையை என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு யார் உரிந்தது? சத்தம் வர மாட்டேங்குது. என்னில் இருந்த மகிமையை அவர் என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait de ma gloire? பேசுங்களே. Parlez-moi. ஆஹா, என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். என் சிரசிலே இருந்த கிரீடத்தை அவரே என்ன செய்தாராம்? Qu'est-ce qu'il a fait de la couronne de ma tête? கவனம், Faites gaffe. கவனம். Faites attention. இந்த 35வது வருஷத்துல Et dans ce 35e இன்னும் anniversaire, சில ஊழியர்கள் beaucoup de serviteurs, எழும்ப போகிறீர்கள். vous allez vous lever. இன்னும் சில புதிய ஊழியங்களை உங்கள் தேவ மனுஷன் உங்களை நம்பி கொடுக்க போகிறார். Et beaucoup de ministères vont vous être attribués par votre உங்களை serviteur. கர்த்தருடைய ஊழியத்திற்காக சில புதிய தரிசனத்திற்காக ஏற்படுத்த கூடும். Et aussi pour de nouvelles visions de révélation, vous allez être சில établis. கிரீடங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. Et beaucoup de couronnes vont vous être ஆனால் அந்த attribuées. கிரீடம் வருவதற்கு முன்னே தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்களை எச்சரிக்கிறேன். Et avant ces couronnes, moi je vous avertis autant que serviteur de Dieu. உங்கள் சிரசிலே கிரீடத்தை வைத்தவர் Et celui qui a mis cette couronne sur votre tête, கிரீடத்தை மறுபடியும் அவரால் எடுக்க et lui-même peut le retirer. மிகுந்த கவனத்தோடு வாழ வேண்டும். Et vous devez faire attention à cela. இது ஆண்டு விழா. It's a celebration. Cet anniversaire, c'est une célébration. கொண்டாடி போய் விடாதிருங்கள். Et ne fêtez pas simplement. இந்த கொண்டாட்டத்திலும் ஒரு ஜாக்கிரதை வேண்டும். Et vous devez avoir un avertissement aussi ici. இந்த கொண்டாட்டத்திலும் ஒரு கவனம் Et வேண்டும். vous devez faire attention durant இந்த ces fêtes. கொண்டாட்டத்திலும் ஒரு பகுத்தறிவு Et வேண்டும். sur ces célébrations, vous devez avoir ஒரு le சொற்ப discernement. மதியினம் உன் தலையில் இருக்கிற கிரீடத்தை கீழே விழ வைக்கும். Et un seul instant peut retirer ta couronne de ta tête. ஒரு சொற்ப தவறு உன் வாழ்க்கையில கிடைத்த உன் மேன்மையை நீ இழந்து விடுவாய். Et un seul instant, tu peux perdre l'honneur que tu as. உன்னை நம்பி கொடுத்த அந்த ஊழியத்தை நீ ஒரு சிறு தவறு செய்வதின் மூலம் அந்த நம்பிக்கையை நீ இழந்து போய். Et tu peux perdre la confiance qu'on a mise sur toi grâce à une petite faute. தாவீது சங்கீதக்காரன் இன்னும் பயங்கரமான ஒரு வார்த்தை கிரீடத்தை பற்றி பேசுகிறார். Et dans les psaumes, il parle aussi de la couronne. 89ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை வாசிக்க Et si கேட்போம். vous lisez dans les psaumes chapitre 89, 89:39. 89, 39. உமது அடியானுடன்
நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு நல்ல கவனிங்க. Donc regardez bien. உம்முடைய அடியானோடு நீர் பண்ணின உடன்படிக்கையை நீர் ஒழித்துவிட்டு Tu as dédaigné l'alliance avec ton serviteur. அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். My God. ஒருவன் தலையில் இருக்கிற கிரீடத்தை ஆண்டவர் தள்ளுறாராம். Et une couronne qui était sur la tête d'un homme, le Seigneur l'a enlevée. அவனை ஆண்டவர் அவமானப்படுத்துகிறார். Et le Seigneur l'a profané. எவ்வளவு பயங்கரம். Comment est-ce que c'est terrible? இது உங்களுக்கு நடக்கும்னு நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கல. Et moi je vous dis pas que ça va vous arriver. இது நடந்துற கூடாது என்று பேசுகிறேன். Moi je parle pour pas que ça arrive. அவர் தம்முடைய உத்தமத்தில் எப்போதும் உண்மை உள்ளவராகவே Parce que lui இருக்கிறார். il est juste dans son intégrité. மனுஷர்களாகிய நாம் Nous les hommes, பெற்றுக்கொண்டதில் கவனமாயிருப்போம். nous devons faire attention de ce que nous avons ஒரு reçu. சின்ன ஊழியம் உங்க கையில் இருந்தாலும் Même si c'est un petit ministère dans vos mains, அது பரலோகத்திலிருந்து உங்கள் தலையில் வந்த கிரீடம். c'est une couronne qui est descendue du ciel pour அவர் அதை vous. தள்ளி விடாதபடி Et கவனமாயிருங்கள். vous devez faire attention pour pas que le Seigneur le repousse. சில அவமானங்கள் உங்களுக்கு வருவதே காரணம் என்ன? Et pourquoi vous avez certaines அவர் humiliations? தள்ளுகிறார். Parce que le Seigneur vous a repoussé. தள்ளுகிறார். Il vous a repoussé. ஏதோ ஒரு பகுதியில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுகிறீர்கள். Parce que vous avez commis une erreur quelque எங்கே அந்த part. பிழை என்பதை Et கண்டுபிடியுங்கள். donc trouvez l'erreur. புலம்பலின் புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி என் தலையில் இருக்கிற கிரீடம் எப்படி கீழே விழும் என்று அவர் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். Le prophète Jérémie dans les Lamentations, il dit comment est-ce que la couronne de ma tête est tombée. குறிப்பெடுக்கிற விசுவாசிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். Et moi je remercie pour les croyants qui prennent des notes. ஏன்னா குறிப்பெடுக்கிறவர்கள் கொண்டாட வரல, இதற்கு பிறகு சாதிக்க Et போகிறீர்கள். ceux qui prennent des notes ne sont pas venus uniquement célébrer mais pour You agir are going par to be la suite. extra careful of your life. Et prenez garde encore davantage dans votre புலம்பல் vie. 5:16 வாசிப்போம். On peut lire les Lamentations, chapitre 5, verset 16. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. கவனியுங்கள், எரேமியா புலம்புகிறார். Et là, Jérémie est en train d'attrister. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்துருச்சையா. La couronne de notre tête est tombée. ஏன் விழுந்துச்சு? Pourquoi elle est tombée? எப்படி விழுந்துச்சு? Comment elle est tombée? எதனால விழுந்துச்சு? Pourquoi elle est tombée? ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Donc dites fort, ஐயோ. malheur. என்னங்க பாவம் சத்தம் வர மாட்டேங்குது. Les pauvres, on vous Arrête, entend சத்தமா pas. சொல்லுங்க. Dites fort, ஐயோ malheur. நாங்கள் பாவம் செய்தோம். Parce que nous avons péché. எரேமியா சொல்றாரு, Jérémie dit, என் தலையில் இருந்த கிரீடம் சாதாரணமா கீழே விழலையா. la couronne n'est pas tombée simplement de ma tête. என் தலையிலே தேவன் வைத்த கிரீடம் சாதாரணமா கீழே விழல. La couronne n'est pas tombée de ma tête simplement. வேற எவனோ வந்து படிச்சிட்டு போல. Et c'est pas quelqu'un d'autre qui me l'a arraché. நான் செஞ்ச பாவம் தான் C'est le péché que j'ai commis. என் தலையில் இருந்த கிரீடம் கீழே விழ வைத்தது. Et la couronne est tombée de ma tête. புலம்புகிறார். Et il est en train de se lamenter. புலம்புகிறார். Il est en train de se lamenter. இந்த புலம்பல் உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. Et il ne faut pas que ces lamentations viennent dans votre vie. பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னே ஓடின பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளாய் நமக்கு சாட்சிடுகிறார். Et combien de nuées de témoins sont devant nous, les saints qui ont couru avant nous. வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கிறோம். Et nous avons vu des prophètes puissants devant nous. சாதனை படைத்த அப்போஸ்தலரை Et பார்த்திருக்கிறோம். nous avons vu des apôtres qui ont அவருடைய agi. விசுவாச ஓட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் தடுமாறி தலைகீழாய் விழுந்ததை பார்த்திருக்கிறோம். Et nous avons vu qu'à un endroit, ils ont chuté et tombé à l'envers. அவர்களுடைய புலம்பல்கள் நமக்கு வரக்கூடாது. Et nous ne devons pas avoir leurs lamentations dans notre vie. அந்த புலம்பல் நமக்கு வரக்கூடாது. Nous ne devons pas avoir ces lamentations. இயேசுவின் நாமத்தில் திருச்சபையை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தில் முத்திரை போட்டு நான் Et ஜெபிக்கிறேன். je scelle par le sang du Seigneur Jésus-Christ l'église. உங்கள் கிரீடங்கள் முத்திரை Et que போடப்படுவதாக. vos couronnes soient scellées. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த
கிரீடங்கள் Et முத்திரையிடப்படுவதாக. que les couronnes que vous avez reçues soient அதை scellées. கீழே விழாதபடிக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் Et ஏற்படுத்துவாராக. le Seigneur va établir une vie sainte afin que cette couronne ne tombe ஒரு pas. பெரிய கிருபை வேணுங்க. Et nous avons besoin d'une grande அந்த grâce. கிருபையில தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ Et முடியும். c'est par cette grâce qu'un homme அந்த peut vivre கிருபை தானே saint. இந்த 7 நாளும் நம்ம மேல நிழலாடும்படி Et cette வந்திருக்கிறது. grâce va être sur nous ces அந்த 7 இந்த jours. 7 செக்ஷன்ல 7 நாட்களிலும் ஒவ்வொரு செக்ஷனிலும் ஒவ்வொரு பிரசங்கியார் மூலமாக உங்களுக்கு அந்த கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்பட போகிறது. Et ces grâces vont être distribuées partie par partie நீங்கள் par les ஜெயிப்பீர்கள். serviteurs. Vous allez vaincre. நீங்கள் நிற்பீர்கள். Vous allez tenir நீங்கள் அந்த debout. பாவத்தை Et vous மேற்கொள்வீர்கள். allez surmonter நீங்கள் ce அந்த péché. மறைவான அந்தகாரத்தை Et vous மேற்கொள்வீர்கள். allez surmonter ce உனக்கு ténèbre. கர்த்தர் தருவேன் என்று சொன்ன கிரீடம் உன் தலையிலே வந்து சேரும். Et la couronne qui est Dieu pour toi va venir sur ta tête. விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலையை நல்லா உயர்த்தி கையை உயர்த்தி Et பிடிச்சு ஒரு levez la main, அல்லேலூயா dites சொல்லுங்க. alléluia ceux qui croient. ஏன் பயப்படுகிறீர்கள்? Pourquoi vous avez peur? பாஸ்டர் Pasteur. ஆண்டு விழா முதல் நாளே இப்படி பயமுத்துறீங்களே. Vous me faites peur dès le premier jour de அவர் l'anniversaire. தள்ளுவாரு அவமானப்படுத்துவாரு Il va me repousser, il va m'humilier. அடுத்த 6 நாள் நாங்க எப்படி பாஸ்டர் வர்றது? Et comment est-ce que je vais venir les 6 autres jours, pasteur? அவங்கள பயமுறுத்தல. Moi, je vous effraie pas. Hein? பெற்றுக்கொள்ள போறத இனி லைஃப்ல ஒரு தருணத்திலையும் விடக்கூடாது. Et ce que vous avez reçu à un instant, vous ne devez pas la நமக்கு perdre. முன்னாடி ஓடினவங்க விட்டதனால தானே நமக்கு வந்தது. C'est parce que celui qui a couru avant moi l'a abandonné que moi je l'ai reçu. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த பிரான்ஸ்ல நம்பினார்? Combien de personnes le Seigneur a cru en France? எத்தனை பேர் ஆண்டவர் இந்த ஊழியத்தோட இணைக்க நம்பினார்? Et combien de personnes il a eu confiance afin de les unir pour ce அவங்க ministère? எல்லாம் தன்னுடைய உத்தமத்துல தோல்வி அடைந்தார். Eux-mêmes ont échoué dans leur intégrité. அதனால தான் சீயோன் சுவிசேஷ சபைக்கு வாழ்த்து சொன்னேன். C'est pour ça que j'ai salué l'église de Sion. பரீட்சைகளை ஜெயித்தீர்கள். Vous avez vaincu les épreuves. குழப்பங்களை Vous ஜெயித்தீர்கள். avez vaincu les confusions. இன்னுமா இந்த சர்ச்சில் இருக்கணும்னு வந்த சில சந்தேகங்களை Et ஜெயித்தீர்கள். vous avez vaincu les doutes. Est-ce que je dois rester encore dans இது உண்மையான l'église? ஊழியமா என்று அநேகர் உங்களிடத்தில் குழப்பும்படி வந்தார்களே சர்ப்பங்களைப் போல. Et plusieurs sont venus comme des serpents afin de vous அந்த demander si c'est un கொடிய vrai சர்ப்பங்களை ministère. ஜெயித்தீர்கள். Et vous avez vaincu ces serpents. எங்க பாஸ்டர் அப்படி கிடையாது. Notre pasteur n'est pas comme ஓ எங்க ça. சபை அப்படி Notre கிடையாது. église n'est pas comme ஓ இது ça. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சபை. C'est l'église que Dieu இது m'a எங்களுக்கு donnée. கர்த்தர் கொடுத்த ஊழியம். C'est le ministère que உன் Dieu m'a வாயினாலே நீ donné. சொல்லி ஜெயம் Et எடுத்தாயே. tu as vaincu parce que tu l'as dit. உனக்கு தான் கர்த்தர் கிரீடத்தை இந்த 35வது வருஷத்திலே கொடுக்கிறார். Et c'est pour toi la couronne en ce கையை நல்லா 35e உயர்த்தி année. சத்தமாய் Dites ஆமென். alléluia fort en levant la main. Yes church, the reward is the crown. தேவன் உனக்கு தருகிற பலன்தான் அந்த கிரீடங்கள். Et le résultat, c'est la couronne que le Seigneur te donne. கையை உயர்த்தி பாடுவோமா? அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆசையா பின்னாடி முன்னாடி? அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆசையாய் சொல்வோமா? அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பாக்கியமான அந்த கிரீடத்தை ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம் ஐயா. பாக்கியமே. இந்த ஆறுதலத்தில் சொந்தக்காரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். ஆசையா ஆசையா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சில
சில வாலிப பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன் கேளுங்க. Et je vous dis une prophétie pour les jeunes, écoutez. உங்கள் படிப்பிலே உயர்வீர்கள். Vous allez élever dans vos études. உங்கள் வேலையிலே Vous உயர்வீர்கள். allez avoir une élévation dans votre travail. உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் தாக்கத்தை உருவாக்குவீர்கள். Et vous allez créer, vous allez ஏன் bouger தெரியுமா? votre société. பிறந்த நாள் முதல் இந்த சில சபையில வாழ்கிறீர்கள். Parce que depuis votre naissance, vous êtes dans cette église. உங்களுடைய பக்தி இந்த திருச்சபையில வளர்க்கப்பட்டிருக்கு. Et votre piété a été grandie ici. சில நேரம் யோசித்திருப்பீங்க, ஏன் இங்க வந்து இப்படி ஒரு கல்ச்சர்ல, ஏன் இப்படி ஒரு சத்தியத்துல நம்ம இப்படி வாழணும் அவசியமா? இப்ப உலகம் எங்க போயிட்டு இருக்கு? Et des fois vous vous questionnez, mais est-ce que je dois suivre cette culture? Le monde va ailleurs aujourd'hui. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை. C'est pas toi qui l'as choisi. அவர் உன்னை தெரிந்து C'est கொண்டார். lui qui t'a choisi. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? Et tous les jeunes chantez. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். வாலிப மகனே, வாலிப மகளே, எனக்கும் அளித்து ஆனந்தமே, பரமானந்தமே, இது பாக்கியம். இந்த சபையில சிறு வயதிலிருந்து வளர்ந்தது பாக்கியம். இது மாபெரும் பாக்கியமே. இந்த சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு பாக்கியமான இந்த அழைப்புக்காய் ஸ்தோத்திரம் Et சொல்லுங்க. remerciez le Seigneur en frappant des mains pour la Hallelujah. chance que vous avez. பிரியமானவர்களே, Mes bien-aimés, என்னுடைய 15வது வயசுல à mes 15 ans, என்னை லா ஸ்டூடெண்டாக படிப்பதற்காக j'étais étudiant dans le droit. என் சகோதரர்கள் கொண்டு போய் என்னை பதிவு செய்தார். Et ils m'ont inscrit à l'école. சிறு வயதிலிருந்தே சட்டங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன். Et j'avais aussi l'intention d'étudier les lois quand j'étais tout petit. பதிவு செய்துட்டார்கள். Et ils m'ont inscrit à l'école de droit. ஜெபரைக்கு வந்தேன். Et je suis venu à l'église. ஆண்டவர் கேட்டார், Le Seigneur m'a demandé, என் சேவையை நீ செய்ய வேண்டும், tu dois faire mon travail. என் ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். Tu dois accomplir mon ministère. ஆண்டவர்ட்ட கேட்டேன். Moi, j'ai demandé au Seigneur. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, Mon père n'est pas pasteur. எங்க அம்மா பாஸ்டர் கிடையாது, Ma mère n'est pas pasteur. எங்க மாமா, எங்க அத்தை, எங்க சித்தப்பா யாரும் பாஸ்டர்ஸ். Mon oncle, ma tante, personne n'est pasteur. ஊழியம்னா என்னன்னு தெரியாது On ne ஆண்டவர். sait même pas ce que c'est le ministère. மலேசியா Dieu. தேசத்திலே சபை ஆரம்பிப்பது சாதாரணமான காரியம் அல்ல. Et ce n'est pas facile de commencer une église en Malaisie. எப்படி ஆண்டவரே? Comment, Seigneur? என்னை நம்பு, நான் Crois-moi. உன்னை நடத்துவேன். Moi, je vais te diriger. என் உடம்பெல்லாம் நடுங்கியது. Et mon corps a tremblé. என் சகோதரனிடத்தில் வந்து சொன்னேன், Je suis venu voir mes frères, je leur ai dit, நான் ஊழியம் செய்ய போறேன். je vais faire le ministère. அப்போ எங்க சகோதரன் என்னை 5 அரைச்ச விட்டார். Et mon frère m'a donné 5 coups. உங்களுக்கு கிரீடம் கிடைச்சது போல இருக்கு பாஸ்டர்னு நினைக்கிறீங்க. Et vous pouvez vous dire que c'était ma couronne à ce moment-là. இன்னும் அந்த அரைச்சைய மறக்க முடியாது. Et je n'oublie pas ces claques que j'ai reçues. எங்க அம்மா மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. Et ma mère s'est évanouie même. ஏண்டா மதிகேடனா நீ? Eh, mais tu es insensé. நல்ல படிப்பை படிச்சு சம்பாதியடா. Et tu dois bien étudier et bien gagner de உலகம் l'argent. எங்கே போயிட்டு இருக்கு? Comment le monde va? சாமியாராக போறியா? Est-ce que tu vas devenir prêtre? கெஞ்ச போறியா? பிச்சை எடுக்க போறியா? Est-ce que tu vas aller mendier dans le ministère? 15 வயசுல ரத்தம் எல்லாம் துடிக்குது. Et à 15 ans, mon sang était en train de se chauffer. இயேசு பேசியிருக்கிறாரே. Et Jésus m'a parlé. வெளியே வந்து சொன்னேன். Et je suis venu dehors et j'ai 5 dit, அரை வாங்க சொன்னேன். et même quand j'ai eu mes 5 claques, இயேசு ஒருவருக்கே ஊழியம் je vais செய்வேன். faire le ministère pour Jésus இயேசு seul. ஒருவருக்கே ஊழியம் Je vais செய்வேன். faire le ministère pour Yesu Jésus ஒருவருக்கே seul. ஊழியம். Je vais faire le கை ministère pour தட்டாதீங்க. Jésus seul. கேட்டுட்டு கை தட்டுங்க. Et une fois écouté, applaudissez. தட்டலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க. Et après, vous allez réfléchir s'il faut frapper des mains ou pas. வீராப்புல சொன்னேன். Et j'étais bien conscient. அடுத்த நாள்ல இருந்து விழுந்த அடிதானே Et tous les coups que j'ai reçus le lendemain, கடக்க கூடாத பாதை. et c'est des chemins que je ne peux pas emprunter. பணம் இல்லாமல் ஊழியத்திலே கேப்ல போய் நடு ரோட்ல இறங்கின நாட்கள் உண்டு. Et j'avais pas d'argent, j'étais à la rue des fois.
ட்ரெயின் ஸ்டேஷன்லயே படுத்த நாட்கள். Et il y a des moments où j'ai dormi aussi dans les stations de métro. ஊழியம் என்ன? Et c'est quoi le ministère? எப்படி பிசாசை துரத்துவது? Et comment chasser les démons? ஒரு விசுவாசிகிட்ட எப்படி பேசுறது? Comment parler à un fidèle? அந்த 15 வயசுலயும் என்ன நம்பி கல்யாணம் கட்டின குடும்பம் ஒரு 3 குடும்பம் என்ன விசுவாசியா என்ன நம்பி வந்துச்சு. Et même à l'âge de 15 ans, 3 couples mariés étaient mes fidèles, m'ont cru. கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. Je ne sais même pas c'était quoi le mariage. என்ன பொறுத்தவரையிலும் ஒரு ஆண் பெண்ணை தொட்டாலே பேபி வந்துரும் என்று. Et moi, dans ma tête, c'est un homme touche une femme, c'est bon, il a un bébé. 15 வயசுல ஒண்ணும் தெரியாது. À 15 ans, je ne savais rien du tout. ஏதோ விழுந்து பிறண்டு Et je suis tombée, je me suis roulée. செலவிட்டதெல்லாம் ஆண்டவருடைய பாதம். Et mon temps, je l'ai consacré dans les pas de Dieu. ஒருவரும் வந்து போதிக்கல. Personne n'est venu m'enseigner. ஒருவரும் எங்களுக்கு கைட் பண்ணல. Et personne nous a guidés. காலங்கள் சென்று பயங்கர போராட்டங்கள். Et le temps écoulé, j'ai eu beaucoup de tribulations. யோசித்து பார்த்தேன். Et j'ai réfléchi. எதுக்கு இந்த ஊழியத்துக்கு நம்ம வந்தோம்? Pourquoi je suis venu à ce ministère? இந்த அவமானம் நமக்கு தேவையா? Est-ce que j'ai besoin de cette humiliation? நேரா லாயரா இருந்தா காசை சம்பாதிச்சு போட்டு Je வீட்டுக்குள்ள devais நல்ல être சந்தோஷமா. normalement avocat et je devais gagner beaucoup d'argent. ஆண்டவர் அன்னைக்கு இரவு பேசுறார். இந்த மாதிரி நம்ம குழம்பும் போது வந்துருவார் வேகமா. Et lorsque nous sommes confus comme ça, le Seigneur vient rapidement. எப்பலாம் இந்த மாதிரி குழம்புறோமோ உடனே சமீபத்தில் வந்துருவார். Et lorsque nous sommes confus comme ça, le Seigneur vient rapidement. பாடுபட்டு பிச்சை எடுத்து ரோட்ல படுத்திருக்கும் போது எங்க ஆண்டவரே இருக்கிறீர். Et où est Seigneur quand je mendiais dans la rue et j'étais dormir dans la rue? பேசாம உலகத்துல வேலை செஞ்சிருக்கலாம் போல ஆண்டவரே. Seigneur, je pouvais travailler dans le monde pour cela. ஏதோ உன் சமீபமாய் வருகிறேன் உடனே வந்துருவார். Et celui qui était proche, il va venir tout de suite à côté de toi. Qu'est-ce que tu dis? நான் உன்னை அழைச்சேன். Je t'ai appelé. நட. Marche. நட. Marche. Marche. இன்னைக்கு ஆண்டவர். Et aujourd'hui le Seigneur. உண்மையுள்ளவர்னு. Parce que je suis juste. பல விஷயங்களில் நிரூபித்திருக்கிறார். Et le Seigneur l'a prouvé dans plusieurs வாழ்க்கையில choses. சொல்றேன். Et moi je vous le dis. கிரீடம் உங்க தலைக்கு நோக்கி வருதுன்னா Si la couronne se dirige vers votre tête. ஒரு தருணத்தில் அதை விட்டுறாதீங்க. Et ne le lâchez pas un instant. ஒரு பாஸ்டர் உங்களுக்கு பாட்டு பாட கொடுக்கறாரா? Si le pasteur vous donne à chanter une fois, c'est une couronne. ஒரு சுத்தம் செய்யும் ஊழியத்தை கொடுக்கறாரா? Et on vous donne le ministère de nettoyer, c'est une couronne. எனக்குரியதை நான் பற்றிக்கொள்வேன். Et moi je vais retenir ce qui m'est dû. உண்மையில இன்னும் வளருவேன். Et je vais encore marcher. பரிசுத்தத்தில இன்னும் வளருவேன். Je vais marcher, je vais grandir encore dans ma pureté. Je vais grandir dans ma gloire. வளர தொடங்குங்கள். Et grandissez அவர் வரும் நாள்ல Et le jour où il va அந்த revenir, கிரீடங்களோடு உங்களை பார்ப்பார்னா et il va voir avec ses couronnes. அவர் முகமலர்ந்து உங்களை Et வரவேற்பார். avec allégresse, il va vous கை உயர்த்தி accueillir. சத்தமா அல்லேலூயா Dites சொல்லுங்க. alléluia fort en levant la main. இப்ப தலையிலிருந்து கிரீடம் கீழே விழாம நான் பற்றி கொண்டிருக்க ரட்சிப்பை பெற்ற உடனே நம்ம தலைமேல் முதல் ஒரு கிரீடம் வரும். Et dès que j'ai reçu le salut, une première couronne vient sur ma tête. எனக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு. J'ai encore 20 minutes devant அந்த moi. முதல் கிரீடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு Et je vais vous apprendre la première couronne. முதல் ரட்சிப்பை பெற்ற உடனே உங்க தலையில ஒரு கிரீடம் வரும். Et tout de suite, lorsque vous avez été sauvé, vous avez reçu le salut, vous avez une couronne. கிரீடத்தை நாம் கவனமாய் வைக்கணும். Et nous devons garder, prendre soin de cette couronne. கிரீடங்கள் crowns Les couronnes. ஒரு கிரீடத்திற்கு மேற்பட்ட கிரீடங்கள். Et c'est des couronnes qui sont sur ces couronnes. வேதத்தில் अनेक கிரீடங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். Et dans la Bible, on parle de plusieurs couronnes. அதிலே ரட்சிப்பை பெற்றவுடன் நாம் முதல் பெறக்கூடிய ஒரு கிரீடம் சங்கீதம் 21:3. Et la première couronne que vous avez reçue dès votre salut, c'est dans les psaumes chapitre 21 verset 3. நிமிஷம் என்ன கவனியுங்கள். Écoutez-moi encore 20 minutes. முடித்து விடுவேன். Et je vais finir. 21:3 வாசிப்போம். 21 verset 3. அவன் சிரசில் பொற்கிரீடம் தரிக்கிறீர். Tu as mis sur sa tête une couronne d'or pur. Crown of gold. C'est une couronne d'or. பொற்கிரீடத்தை தரிக்கிறீர். Une couronne d'or pur. ரட்சிப்பை பெற்றவுடனே இந்த கிரீடம் உங்க தலைக்கு வரும். Et dès que vous avez été sauvé, vous avez cette couronne sur vous. தேவனுடைய பிள்ளைகளே,
Et vous, enfants de Dieu, நம்ம தலையில கிரீடம் இருக்குது அப்படின்னா et si nous avons cette couronne sur la tête, கிரீடத்தை சூட்டுகிற ராஜாவுடைய தலையிலும் அநேக கிரீடங்கள் உண்டு. et sur le roi qui nous couronne, il y a Samayam- aussi plusieurs couronnes. சமயம் வாய்க்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தலையில் இருந்த கிரீடங்களையும் தியானிக்கலாம். Et si le temps est correct, je vais vous parler aussi des couronnes sur la tête de Jésus. ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 14:14 வாசிக்கிறோம். Et on peut lire dans les Apocalypses chapitre 14 verset இயேசு 14. கிறிஸ்துவினுடைய தலையிலே ஒரு கிரீடத்திற்கும் மேலான கிரீடங்கள் இருந்ததா? Et il y avait plusieurs couronnes sur la tête de Jésus. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் ஆஹா அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் என்ன கிரீடத்தை அவரும் சூட்டியிருக்கிறார், பொற்கிரீடத்தை அமரும் சூட்டியிருக்கிறார். Et lui ஆஹா aussi, il avait une couronne d'or sur lui. தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடையவர் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராக இருக்க, Le Seigneur Jésus-Christ, lui aussi couronné de couronne d'or. அவருடைய ரட்சிப்பை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொற்கிரீடத்தை Et சூட்டுகிறார். pour chacun qui reçoit son salut, il le couronne aussi de cette couronne d'or. பொன் என்று சொன்னாலே விசுவாசம். Et lorsqu'on parle d'or, c'est la foi. விசுவாசத்தை கொண்டு தான் நம்முடைய ரட்சிப்பை ஆரம்பமாகிறது. Et nous commençons notre salut par la foi. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, Dans Hébreux chapitre 12 verset 1, c'est dit ainsi. உங்கள் விசுவாசத்தை துவக்கினவர். Et c'est lui qui commence votre foi. அப்படி என்றால் நீங்கள் ரட்சிப்பை பெற்ற உடனே உங்களுக்குள் ஒரு விசுவாசத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? Donc dès que vous avez été துவக்கி sauvé, இருக்கிறார். il a commencé la foi en vous. உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவக்கினாரே, அதுதான் உங்கள் தலையின் மேல் சூட்டப்பட்ட பொற்கிரீடம். Et c'est la foi qu'il a commencé en vous qui est la couronne d'or. ரோமர் 10:9-10 ஆகிய வசனங்களை வாசித்து Et பாருங்கள். si vous lisez dans les Romains chapitre 10 verset 9, Romains chapitre 9 verset 10. ரோமர் 10 Romains 10 chapitre- வசனங்களை வாசித்து பாருங்கள். Romains chapitre 10 verset நீங்கள் 9 et 10. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Et c'est par la foi que vous avez été sauvés. ஆகவே ரட்சிப்பே விசுவாசத்திலே தான் வந்தது. Et le salut est venu par la foi. அந்த விசுவாசம் கிருபையினால உண்டான ரட்சிப்பு என்று எபேசியர் 2:8 எழுதுகிறார் Et dans அப்போஸ்தலன் பவுல். Éphésiens chapitre 2 verset 8, l'apôtre Paul dit que c'est par la grâce que vous avez été sauvés. அப்ப உங்களுக்கு கிடைச்சிச்சே ரட்சிப்புல ஒரு விசுவாசம். Et vous avez eu la foi dans le salut. அது உங்க தலையிலே சூட்டப்பட்ட பொற்கிரீடம். Et c'est la couronne d'or qui a été couronnée sur votre tête. ஒரு ஊழியம் துவங்கினீர்களே Et vous avez commencé un ministère. விசுவாசத்தோடு, Et par la foi. அது உங்க தலையிலே சூட்டப்பட்ட ஒரு பொற்கிரீடம். Et c'est la couronne d'or qui a été mise par la foi sur votre tête. அந்த விசுவாசத்தை துவக்குனவர் ஆண்டவர். Et c'est le Seigneur qui a commencé la foi. அந்த விசுவாசத்தை உங்களில் துவங்கி விட்டார், Et s'il a commencé la foi en vous, இனி அவரே அதை முடிப்பார். c'est lui qui va la terminer. அவருடைய வருகையின் நாளிலே முடிக்கும் பொழுது Et à son arrivée, lorsque vous allez la நீங்கள் terminer, பெற்ற அந்த விசுவாசத்தை விட்டுவிடவே et கூடாது. la foi que vous avez obtenue, vous ne devez pas l'abandonner. எபிரேயர் 6 முதல் வசனத்தை வாசிப்பீங்கடா, Dans Hébreux chapitre 6 verset 1, அஸ்திபாரத்தின் உபதேசங்களில் ஒரு உபதேசம் Et- தேவன் பேரில் விசுவாசமாய் இருப்பது. et c'est le fondement, c'est d'avoir la foi sur le Seigneur. இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு பொற்கிரீடம். Et c'est cette foi qui est la couronne d'or pour vous. நீங்க விசுவாசம் என்று சொன்ன உடனே பாஸ்டர் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் உண்டென்று விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டதே அப்புறம் எப்படி பாஸ்டர் விசுவாசத்தை பத்தி எனக்கு நீங்க ரொம்ப சொல்லாதீங்க, எனக்குள்ள ரொம்ப விசுவாசம் இருக்கு. Et ne me dites pas oui pasteur, ne me parlez pas de la foi, je suis fidèle, je suis sauvé. யாக்கோபு சொல்றாரு, உங்க விசுவாசத்தை குறித்து நீங்க ரொம்ப பெருமைப்படாதீங்க, Et Jacques il dit ne vous enflammez pas sur votre உங்க foi. விசுவாசம் ஒரு படி ஆழமா இருக்கணும், Et il faut que votre foi soit sur une mesure, ஏன்னா பிசாசும் விசுவாசிக்கின்றன. parce que même Satan est à la foi. யாக்கோபு 2:19 வாசியுங்கள். Et lisez Jacques 2 19. யாக்கோபு 2:19. Jacques 2 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், தேவன் உண்டென்று நீ விசுவாசிக்கிறது சந்தோஷம்தான், அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிரதர் சிஸ்டர், Frère, நீ விசுவாசிக்கிறத குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா Je suis இருக்கு. très content parce que tu crois.
ஆனால் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், பிசாசும் தேவன் மேல் விசுவாசம் வைத்து நடுங்குகிறது. Mais comprends une chose, les démons aussi le croient et ils tremblent. அப்ப விசுவாசத்துல ஆண்டவர் ஒரு படி ஆழத்தை விரும்புகிறார். Et le Seigneur veut encore de profondeur dans votre croyance. ஒரு படி ஆழம்னா என்ன Et பாஸ்டர்? qu'est-ce que ça veut dire encore plus de profondeur, pasteur? நான் உங்களுக்கு விசுவாசத்தில் பல வகையான விசுவாசங்கள் உண்டு. Et il y a plusieurs sortes de foi. ஒரே ஒரு விசுவாசத்தை இந்த நாளில் பேசும்படி ஏவப்படுகிறேன். Et je suis poussé à parler d'une seule foi aujourd'hui. திரும்ப சொல்லுகிறேன், Je vous le répète. விசுவாசத்தில் பல வகை உண்டு. Et il y a plusieurs sortes de foi. ஆனால் ஒரு விசுவாசத்தை இந்த ஆண்டு விழாவிலே உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். Mais je vais vous mettre en avant en cet anniversaire une foi அது spécialement. என்ன விசுவாசம்? Quelle est cette foi? நல்லா கவனிங்க. Écoutez bien. ஆண்டவர் Le Seigneur, ஒருவனை ஏற்படுத்துகிறார், il établit une personne, அவனை அழைக்கிறார், il l'appelle, அவனை முன்குறிக்கிறார், il le choisit, அவனை il பரிசுத்தமாக்குகிறார், le sanctifie, அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், il loin, அவனை நிரப்புகிறார், il le remplit அவனை பயன்படுத்துகிறார். et il l'utilise. ஆண்டவர் அநேக எலியாக்களை எழுப்புவார், Et le Seigneur va élever des Élie, அநேக பவுல்களை எழுப்புவார், plusieurs Paul, il va élever. அநேக ஸ்தானாதிபதிகள் Et எழுப்புவார், il va aussi élever plusieurs ministres. தேவனால் அழைக்கப்பட்ட மூத்தவர்களை எழுப்புவார். Et il va élever des anciens appelés par Dieu. இப்ப ஆண்டவர் அழைத்த அவர்களுக்கு தன்னுடைய பொற்கிரீடத்தை தருவார். Et ceux qu'il a appelés, il va donner aussi les couronnes. அந்த விசுவாசத்தை தருவார். Il va vous donner cette foi. இப்ப பாஸ்டர் ஆபேல் 35 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த சர்ச்சை எதால துவங்கினார்னு சொல்ல முடியும்? Et que par quoi le pasteur Abel a commencé விசுவாசிகள் cette சத்தமா église சொல்லுங்க. il y a எதால 35 துவங்கினார்? ans? Par quoi il a commencé? அந்த விசுவாசத்தால துவங்கினது தான் இன்னைக்கு 35வது Et வருஷத்துல c'est par la foi qu'il a commencé qu'on est là le 35e année. காணாததை இன்னைக்கு காண்கிறோம். Et ce que nous n'avons pas vu, nous le பார்க்க voyons. முடியாததை இன்னைக்கு Et on பார்க்கிறோம். voit les choses que nous ne pouvons pas voir. Praise the Lord. Gloire à Dieu. இப்ப விஷயத்தை கவனிங்க. Écoutez bien la chose. இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் அழைத்து பொற்கிரீடத்தை அவர் தலையில வச்சு Et Dieu a appelé cet homme de Dieu et il a mis la couronne d'or sur sa tête. அவர் மூலமாய் ஒரு சந்ததியை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். Et il conduit une génération dans le salut. ஒரு சந்ததி உருவாகுது. Et une génération est ஆவிக்குரிய établie. பிள்ளைகள் பிறக்கிறார்கள். Et les enfants spirituels sont nés. தேவ ஊழியக்காரனுக்கு நீங்க எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள். Et vous êtes des enfants spirituels pour l'homme de Dieu. எங்க தகப்பன் பாஸ்டர் ஆபேல்னு சொல்றவங்க எல்லாம் Et ஆமென் ceux qui சொல்லுங்க. disent mon père c'est pasteur Abel, dites amen. சிலர் கையை உயர்த்தல பாஸ்டர், நீங்க திருப்பி உட்காரணும்னு Il y நினைக்கிறேன். a certains, ils n'ont pas levé la main, pasteur, vous devez vous retourner. பாஸ்டர் ஆபேல் எங்களுக்கு தகப்பன்றவங்க ஒரு ஆமென் Celui சொல்லுங்க. qui dit pasteur Abel est mon père, dites amen. விஷயத்தை கவனிங்க. Écoutez bien la chose. நாம் தேவனிடத்திலிருந்து நம்முடைய ரட்சிப்பில் துவங்குற ஒரு விசுவாசம் இருந்தாலும் Et même si nous avons la foi pour commencer dans le salut sur le Seigneur, இந்த விசுவாசத்தின் அளவு நமக்கு குறைவாய் இருக்கும் பொழுது et lorsque la mesure de cette foi est faible, ஆண்டவர் ஒரு சீசனை பார்த்து சொன்னார், le Seigneur a regardé un disciple et il a dit, சாத்தான் உன்னை தைத்து எடுக்கும் பொழுது et lorsque Satan va t'éprouver, உன் விசுவாசம் உன்னை விட்டு ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய். afin que ta foi ne disparaisse pas de toi, je prie pour toi. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின ஊழியர்கள். Et c'est comme cela les serviteurs que Dieu a établis pour nous. சில சோதனையில நடக்கும் பொழுது விசுவாசம் நமக்கு அப்படியே குறையும் போது Et நம்முடைய பாஸ்டர் ஆபேல் நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புவார். Et lorsque la foi va diminuer parce que nous traversons des épreuves, le அவர் Seigneur அந்த va ஜெபிக்க envoyer போகும் பொழுது pasteur ஒரு சில Abel. தீர்க்க தரிசனங்கள் வரும். Et lorsqu'il va prier, il va prophétiser pour nous. அவர் நம்மளை கட்டி அணைக்கும் பொழுது விசுவாசம் Et வளரும். lorsqu'il va nous prendre dans ses bras, nous allons la foi qui va இந்தோடு நம்ம commencer. வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினைச்ச எத்தனையோ தருணங்கள்ல நம்ம ஊழியக்காரன் நம்மை தேடி வந்த பொழுது நம்முடைய விசுவாசம் மறுபடியுமாய் கட்டப்பட்டது Et தானே. au moment où nous voulons finir notre vie, le pasteur est venu nous voir et nous avons été reconstruits. அப்போ ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து பகிர்ந்தளிக்கப்படுவது அபிஷேகம் மாத்திரமல்ல, Et non seulement cette onction n'est pas exportée de கிருபைகள் serviteurs de Dieu, மாத்திரமல்ல, non seulement les grâces. எலியா கிட்ட இந்த எலிசா அபிஷேகம் போனுச்சு. Et de Élie à Élisée, il y a eu l'onction qui a été பவுலிடத்திலிருந்து exportée. தீமோத்தேயுக்கு தேவனுடைய ஊழியம் சென்றது. Et de Paul à Timothée, le ministère a été exporté. ஆனா உருப்படி ஆழத்தை இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். Et moi, je vous montre une mesure. இந்த விசுவாசம் வித்தியாசமானது. Et cette foi est différente. இது ஊழியக்காரர்களிடத்திலே தேவன்
ஒப்படைக்கிற விசுவாசம். Et c'est la foi que le Seigneur confie au யூதா serviteur. நிருபம் 3ஆம் வசனம். Et dans Jude chapitre 3, பாஸ்டர் ஆபேல் கிட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு யூதா 3ல காண்பிக்கிறேன். et je vais vous montrer dans Jude chapitre 3, Thank you verset Holy 3. Spirit. யூதா 3. Jude verset 3. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி ஆஹா நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் சரி, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட கோடிட வேண்டிய வார்த்தை. பரிசுத்தவான்களுக்கு Pour les saints, எழுதுங்கள், மறந்து விடுவீர்கள். vous allez oublier, écrivez-le. பரிசுத்தவான்களுக்கு Pour les saints, ஒரு விசை une fois ஒப்புவிக்கப்பட்ட, qui a été transmis. முடிங்க பிரான்ஸ் Finissez. தேசமே முடிச்சிருங்க அந்த La வசனத்தை. France, finissez le verset. ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். La foi. யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டது? À qui ça a été transmis? ஐயோ தெய்வமே, தான் முத நாள் உங்களை வச்சு இன்னொரு 7 நாள் ஓட்டணுமே. Alors, mais c'est le premier jour, je dois encore எல்லாரும் passer சொல்லுங்க 7 சத்தமா, jours. யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டது? Et pour qui ça a été transmis? ஒரு பரிசுத்தவான் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். C'est la foi qui a été transmise à un saint. அந்த பொற்கிரீடம் வித்தியாசம். Et cette couronne d'or est différente. அது ஒரே விஷயம் தான் ஒப்புவிக்கப்படும். Et ça doit être remis. ஒரே ஒரு முறை தான் ஒப்புவிக்கப்படும். Et ça va être remis une seule fois. விசுவாசத்தை விட்டுட்டு போயிட்டு வரவங்களுக்கு இல்ல. Pas ceux qui abandonnent la foi et reviennent. கையில பணம் இல்லனா இயேசுவே வேண்டான்றவங்களுக்கு இல்ல. Et il y a des gens qui veulent pas Jésus parce qu'ils n'ont pas d'argent dans les mains. கொஞ்சம் உபத்திரம் பாடு வந்தனே, ஐயா என்னது இது? இல்ல இயேசுவும் வேண்டாம் ஊழியமும் Et வேண்டான்றவங்க. lorsqu'ils ont un peu de tribulation, de difficulté, ils disent non mais je veux plus de Jésus. மகா பரிசுத்தமான விசுவாசம். Et ça c'est la foi grande et divine. பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டது. Et ça a été transmis une seule fois aux நான் saints. முத சொன்னனே, எத்தனையோ பாடுகள் வந்த போதும் Moi je vous ai dit parmi எங்களால் plusieurs இந்த épreuves, ஊழியத்தை விட முடியல. nous n'avons pas abandonné ce அது வேற ministère. ஒண்ணும் இல்ல. Et ce n'est pas quelque chose. எங்கள் பரலோக எஜமான் எங்களை நம்பி ஒரே ஒரு விசை Parce que le maître du paradis, இந்த மா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்பி il கொடுத்தார். nous a donné cette foi, une கை seule உயர்த்தி fois. அதற்காக கர்த்தரை Et ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? remerciez-le pour cela. அல்லேலூயா. Dites Alléluia. இந்த விசுவாசம் தான் Et cette foi, அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளும் பாய்ந்திருக்கிறது. et ça a été transmis pour vous les saints qui avaient été croyants et pour vos enfants aussi. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, Dites à votre voisin, எனக்குள்ளும் en moi, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் en mes enfants, இந்த விசுவாசம் பாய்கிறது. que cette foi est transportée. ஆபேலுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க பார்த்த பொழுது உங்களுக்குள்ள பாஞ்சிச்சு. Et la foi qui a été dans le pasteur Abel vous a été உங்க transportée. பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்க மேல Et பாஞ்சிச்சு. lorsque vos enfants l'ont vu, ça a été transporté vers vos இனி enfants. சந்ததியா இந்த விசுவாசம் பாய்ந்து போய் கொண்டே Et இருக்கும். cette foi de génération en descendance va அது suivre. எப்படி பாச போகும்? Comment est-ce que ça va suivre, pasteur? ஆயும். Ça va suivre. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதற்கு Dans நிரூபணம். Timothée chapitre 1 verset 5. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 Timothée chapitre 1 verset 5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் லோவிசாளுக்குள்ளும் Praise the Lord. Brother, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தாயாகிய ஜனிக்கேயாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. en levant la main. இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். Je vais vous donner un petit exemple. தாயார் இங்க உட்கார்ந்திருக்காங்க. Il y a la mère qui est là. நான் பார்க்கிறேன் லோவிசா பாட்டியா. Et moi je la vois comme Loïs. தாயார் கிட்ட இருந்து grand-mère ஆபேல் Loïs. பாஸ்டர் போச்சு. Et cette onction a été transportée chez le ஆபேல் pasteur Abel. பாஸ்டர் இருந்து உங்க கிட்ட வந்திருக்கு. Et du pasteur Abel et c'est venu vers vous. உங்க கிட்ட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு போகுது. Et de vous ça va être transporté vers vos உங்க enfants. பிள்ளைகள் இருந்து உங்க பிள்ளைகளுக்கு போகுது. Et de vos enfants ça va être transporté vers vos petits enfants. இதுதான் விசுவாசத்தின் பகிர்ந்தளிப்பு. Et c'est ça le don de la foi. இந்த பொற்கிரீடம் உங்கள் தலையிலே ஒரு பரிசுத்தவான்களின்
சந்ததியிலிருந்து உங்களுக்கு ஊடுருவி வந்து Et கொண்டிருக்கிறது. cette foi qui est la couronne d'or a été transportée parmi les saints. It's like a baton. Et ça, c'est le baptême. ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்கிறது. Et ça, c'est une semence que chacun a. விசுவாசமாயிருங்கள். Ayez la foi. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க Et moi, je vais vous prier en disant un seul verset. உங்க கையில ஒரே ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். Et quelque chose, la foi qui a été transmise une seule fois dans vos mains. ஊழியத்தை விட்டுறாதீங்க. N'abandonnez pas le ministère. சபை வேண்டாம்னு சொல்லாதீங்க. Ne dites pas j'ai pas besoin de l'église. ஒரே ஒரு விசை தாங்க ஒப்புவிக்கப்படும். Et ça vous a été donné une seule fois. நீ கோளார் பண்ணி திரும்பி வர திரும்ப உனக்கு கொடுக்கப்படாது. Et c'est pas tu pars, tu reviens, on va te le donner. ஒரே ஒரு விசை. Une seule fois. உங்க தலையில இறங்கின பொற்கிரீடம். Cette couronne d'or qui est descendue sur ta tête. இந்த ஊழியத்தின் மூலமா உங்க தலை மேல இறங்கி வந்த அந்த பொற்கிரீடம். Et cette couronne d'or qui est descendue à travers ce ministère. எத்தனையோ பரிசுத்தவான்கள் விட்டு சென்ற அந்த ஒரே முறை பெற்றுக்கொண்ட அந்த ஒரே விசை பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தவான்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். Et la foi qui a été transmise une seule fois aux saints. இந்த 35 வருஷமும் இந்த ஊழியத்தை அந்த விசுவாசம் நடத்தி வந்திருக்கிறது. Et c'est cette foi qui a dirigé 35 années ce இம்மட்டும் ministère. நடத்தினவர் இனிமேலும் அந்த விசுவாசத்தை கொண்டே உங்களை நடத்துவார். Celui qui vous a conduit jusqu'à présent, il va encore vous conduire உங்கள் davantage. குடும்பத்தை நடத்துவார். Il va conduire votre famille. உங்கள் பிள்ளைகளை Il va நடத்துவார். conduire vos enfants. நம்முடைய ஊழியரை Il va நடத்துவார். conduire votre இந்த ministère. பொற்கிரீடத்தை தள்ளி விடாதபடி ஜாக்கிரதையாயிரு. Et prenez garde afin de ne pas repousser cette couronne d'or. இன்னைக்கு தான் முதல் நாள். C'est le premier jour aujourd'hui. முகத்தை கொடுத்திருக்கிறேன். Et je vous ai fait une introduction. இன்னும் பல கிரீடங்களை கர்த்தர் உங்க தலையின் மேல் வைக்க Et போகிறார். plusieurs couronnes, le Seigneur va le mettre sur votre tête. இந்த ஆண்டு கிரீடங்களின் ஆண்டு. Et c'est l'année des அவர் couronnes. கையில் அலங்காரமான கிரீடம் Et நீங்கள். vous êtes une couronne dans les இந்த mains de ஊழியம் அவர் Dieu. கையில் அலங்காரமான Et ce ராஜ முடி. ministère, c'est une turbance ஒரு royale. மனுஷராலும் இந்த ஊழியத்தை தடுத்து நிறுத்தவே Et முடியாது. personne, aucun homme ne peut arrêter ce இது ministère. மனுஷராலே உண்டானதானால் Et si ça a été établi par இதை l'homme, ஒழித்து விடுவீர்கள். et vous allez le détruire. தேவனாலே துவக்கப்பட்ட விசுவாசம் பொற்கிரீடமானால் Et si c'est la couronne d'or, la foi qui a été commencée par அவருடைய Dieu, அனுமதி இல்லாமல் ஒன்றும் இந்த ஊழியத்திற்கோ உங்களுக்கோ இந்த ஊழியக்காரருக்கோ செய்யவே et முடியாது. sans son autorisation, personne ou qui que ce soit ne peut arrêter ce உங்கள் ministère. விசுவாசம் காக்கப்படுவதாக. Et que votre foi soit gardée. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் On va tous se ஜெபத்திற்காக. mettre debout pour la prière. கைகளை உயர்த்தி On ஹalleluya. va lever les mains et dire Alléluia. சகபகந்தர பகதலர மந்தியலர கதோரியா. கையை நல்ல உயர்த்தி. Levez les deux mains. இந்த சபையில உடன் ஊழியம் செய்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் கைகளை இருக்கிற இடத்துல Et உயர்த்திருங்க. si vous êtes là, vous êtes des serviteurs dans cette église. ஆவியிலே ஏவப்படுகிறேன். Et moi, je suis poussé par All the l'esprit. assistant pastors, all the assistant leaders. Et tous les assistants pasteurs et aussi les இருக்கிற chefs, les இடத்துல நீங்க responsables. கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி Fermez les yeux et levez les mains. உங்க ஊழியக்காரன் Votre serviteur ஒரு விசை உங்க கையில் ஒப்புவித்த விசுவாசம். et la foi qui vous a été transmise une seule fois. லோவிசா கிட்ட இருந்து ஐக்கினியா. Et c'est venu de Loïs à அவங்கிட்ட இருந்து Eunice. திமோத்திக்குள்ள பாயுது. Et ça a été transporté vers Timothée. சந்ததி சந்ததியாய் விசுவாசம். De descendance en descendance. சந்ததி சந்ததியாய் De விசுவாசம். descendance en descendance. சந்ததி சந்ததியாய் விசுவாசம். De descendance en descendance la foi. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். Et il regarde Abraham et il dit, விசுவாசத்தில் பலவீனப்படவில்லை. et il n'a pas affaibli dans sa foi. சில பாடுகள் உங்களுக்கு வரும். Vous avez des épreuves, சில உபத்திரவங்கள் வரும். vous avez des tribulations, உங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். mais ne soyez pas affaiblis dans votre foi. மனுஷகுமாரன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். Le Fils de l'homme va revenir அவர் வந்து bientôt. உங்களை பார்க்கும்போது உங்க கிட்ட அவர் கொடுத்த கிரீடங்களை பாப்பாரு. Et lorsqu'il va revenir, il va voir les couronnes qui vous a été ஐயோ confiées. நான் பாவம் செஞ்ச கீழே விழுந்துருச்சுன்னு அவர் முன்னுக்கு நீங்க சொல்ல Et முடியாது. vous ne pouvez pas dire malheur à moi, j'ai péché, je l'ai fait tomber. ஊழியரே Serviteur, கவனம். fais attention. அசிஸ்டன்ட் ஊழியர்களே Et aussi assistant, serviteur, faites attention. இது ஏதோ காய்கறி வியாபாரத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தது. C'est pas de la marchandise de légumes qu'on vous ramène dans les mains. கண்ணீரிலும் உபவாசத்திலும் C'est dans le jeûne et dans les pleurs. பல ஆண்டுகள் மறைவான தியாகத்திலும் Et c'est aussi la consécration de plusieurs années. அந்தரங்கமாய் வியாதிப்பட்டு Et dans les maladies les plus secrets. நொடுங்கி Et aussi attribués. Et aussi affligés. உடைஞ்சி Blessés. கொஞ்ச
கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த விசுவாசம். Et c'est une foi qu'on a rassemblé peu à peu. எங்க தெய்வம் எங்களை நம்பி கொடுத்த ஒரு விசை C'est une விசுவாசம். foi qui nous a été donnée une seule fois par notre Seigneur. அதை உங்க ஊழியக்காரர் உங்க கையில அப்படியே Et கொடுத்திருக்கிறார். le serviteur vous l'a remis dans vos உங்க mains. மேடையை கொடுத்திருக்கிறார். Il vous a donné l'estrade. அவர் இடத்தை உங்களுக்கு Il கொடுத்திருக்கிறார். vous a donné sa place. worship leaders Et உங்களை நம்பி Ceux கொடுத்திருக்கிறார். qui dirigent la louange, il vous a fait choir team confiance. உங்களை நம்பி Et கொடுத்திருக்கிறார். aussi la chorale, on vous a fait விசுவாச confiance. பிள்ளைகளை உங்களை நம்பி Et கொடுத்திருக்கிறார். aussi les croyants, on vous a fait அதை confiance. தள்ளிடாதீங்க. Ne le repoussez pas. அதை வேண்டாம்னு Ne dites pas je ne veux அதை pas. தூஷிச்சிராதீங்க. Et ne le méprisez pas. ஒரே ஒரு விசை, Une seule fois. one time, Une fois. ஒரே ஒரு முறை, Une fois. ஒரே ஒரு முறை. Une seule fois. இன்னொரு சான்ஸ் உனக்கு கிடைக்காம போயிடலாம். Tu ne vas pas avoir une autre chance. ஒருவேளை அந்த சான்ஸ் மீண்டும் உனக்கு கிடைச்சிருக்குனா Et peut-être si tu as cette chance-là, உன் உயிர் போற வரைக்கும் நீ உண்மையா இருந்துரு. jusqu'à que tu sois vivant, garde et sois உனக்கு intègre. இங்க பலன் கிடைக்குதோ இல்லையோ பரலோகம் உனக்காய் காத்திருக்கிறது. Que tu as la récompense ici ou pas, tu as la ரெண்டு récompense au கையை ciel. நல்லா உயர்த்தி Lève les ஹalleluya. deux mains et dis Alléluia. என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீ கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர் கவனமாய். கையை உயர்த்தி மாம்சங்கள் சாகணுமே, சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. சொல்வோமா? மாம்சங்கள் சாகணுமே, சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர் கவனமாக நான் நிறைவேற்றனுமே. Come on church, sing it louder. என்னை உண்மை உள்ளவன் நம்பி நான் கவனமாய் நிறைவேற்றனுமே. சொல்வோமா? கவனமாய் நான் நிறைவேற்றனும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. இயேசு ராஜா, கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. 35வது வருஷத்தில் கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. கை அப்படியே உயர்ந்திருக்க. Les mains levées. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே Au nom du Seigneur Jésus-Christ de இங்கே கூடியிருக்கிற Nazareth. சகல ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். Et je prie pour tous les serviteurs réunis உடன் ici. ஊழியர்களுக்காக Et ஜெபிக்கிறேன். aussi pour les assistants விசுவாச serviteurs. மக்களுக்காக Et aussi ஜெபிக்கிறேன். le peuple fidèle. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட Et விசுவாசத்தை la foi qui a été transmise une seule fois au saints. பரிசுத்தவான்கள் எங்களை நம்பி அந்த பொற்கிரீடத்தை Et கொடுத்திருக்கிறார்கள். il nous a donné la couronne d'or parce que nous sommes des croyants. தேவரீர் உம்மை நாங்கள் பார்க்கும் நாள் Et சமீபமாயிருக்கிறது. Seigneur, le temps pour te voir est proche, எங்க Seigneur. கணக்குகளை ஒப்புவிக்க அந்த Et- நாள் Et சமீபமாயிருக்கிறது. afin de te rendre des comptes, Seigneur. நீர் வரும் நாள்ல முகத்தை அண்ணாந்து பார்த்து Seigneur, lorsque tu reviens, nous allons regarder ta face. நீர் கொடுத்ததை உண்மையா நிறைவேற்றணும் என்று சொல்லணும் ஐயா. Et Seigneur, je dois dire, je dois accomplir correctement ce que tu m'as donné. எங்க தலையில இருக்கிற கிரீடம் கீழே விழக்கூடாது Il ஐயா. ne faut pas que la couronne sur ma tête tombe, Seigneur. எத்தனையோ சவுலுக்கு கிடைத்த அந்த கிரீடத்தை Et la couronne que plusieurs seuls ont reçue. சவுல்கள் கீழே போட்டதுனால தானே இந்த தாவீதுகளுக்கு Parce கிடைத்திருக்கு. que les Saül l'ont fait tomber, que les David l'ont reçu. ஒவ்வொரு அடியையும் கவனமாய் வைக்க உதவி Et செய்யும். Seigneur, aide-nous à mettre chaque pas எங்கள் வாழ்க்கையில் attentivement. ஒவ்வொரு தீர்மானங்களையும் கவனமாய் எடுக்க வையும். Seigneur, aide-nous à prendre les décisions எங்கள் correctement. ஊழியக்காரனுக்கு நாங்கள் உண்மையாய் வாழ உதவி செய்யும். Aide-nous à vivre justement devant le இந்த serviteur. விசுவாசம் ஒளிந்து போகாதபடி Et afin que cette foi ne disparaisse pas. இதை நாங்கள்
கவனமாய் வைக்கணும் ஐயா. Seigneur, je dois le garder இது attentivement. நாங்கள் கவனமாய் Je வைக்கணும் dois ஐயா. en prendre soin, Seigneur. எத்தனை பரிசுத்தவான்கள் தூங்கா இரவுகளில் சம்பாதித்த விசுவாசம். Et la foi que les saints ont gagnée, Seigneur. எங்கள் ஊழியர்கள் 35 வருஷமாய் ஓடின Et ஓட்டத்தின் Seigneur, விசுவாசம். dans la course, la foi que les saints ont vue, எங்களை Seigneur. நம்பி எங்க தலை மேல கை வச்சு கொடுத்த இந்த Et ஊழியத்தை ce ministère qu'ils ont confiance, Seigneur, en nous, ils nous l'ont donné. தேவரீர் ஒரு மனுஷருக்கென்று செய்யாமல் Et on ne le fait pas pour l'homme, Seigneur. எங்கள் பரலோக எஜமான் எங்களை பார்க்கிறீர் என்று செய்ய Et afin de le faire parce que toi, le Seigneur, tu இந்த le ஆலயத்தில் இருக்கிற regardes. சிறுவரிலிருந்து பெரியோர் வரையிலுமாய் Et Seigneur, ஒவ்வொருவருக்கும் தேவ பயத்தை Et உண்டாக்கும். Seigneur, du plus petit au plus grand, la crainte de Dieu, Seigneur. பிள்ளைகளுக்கு உதவி செய். Aide les enfants, Seigneur. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். Et je prie par le nom du Seigneur Jésus, நல்ல பிதாவே, notre Père. கர்த்தர் உங்களை நிறைவாய் Que le ஆசீர்வதிப்பார். Seigneur vous bénisse pleinement.